அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இடையில் சந்திப்பு ஒன்று இன்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த வரி விதிப்பு பின்னணி அடிப்படையிலும் சிறிய பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையை போன்ற நாடுகள் பாரிய அளவில் வரி விதிப்பால் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. ஏற்பட்டிருக்கும் நிலை தொடர்பில் ஒரு நாடு என்ற வகையில் எவ்வாறு செயற்படுவது மற்றும் நிலைமையை எதிர்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார அலுவல்கள் பணிப்பாளர் நாயகம் தர்ஷன பெரேரா, இலங்கை வணிக சபையின் தலைமை பொருளாதார கொள்கை ஆலோசகர் சிரான் பெர்னாண்டோ, பிரண்டிக்ஸ் குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஸ்ரப் ஓமர், மாஸ் ஹோல்டிங் இணை நிறுவனர் ஷெராட் அமலின், லங்கா காமண்ட் முகாமைத்துவ பணிப்பாளர் செஃப் ஜபர்ஜி, மிலே லங்கா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நிலந்தி வெலிவே மற்றும் குழுவின் ஏனைய உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர்.